தெளிவாக மார்க்கத்தின் ஷரியத்தின் சட்டம், வாக்கு செலுத்துவதற்கு பணம் பெறுவது ஹராம். இன்றைக்கு ஏறத்தாழ களத்துல நிற்கிற எல்லாருமே 1-2 விதிவிலக்குகள் இருக்கலாம். பணமாக, பொருளாக, ஆதாயங்களாக கொடுத்து எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்பவர்கள் நிச்சயமாய் தூய்மையான அரசியலை கொண்டவர்களாக இருக்க முடியாது. வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்குவது லஞ்சம். வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்குவது ஹராம். மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது அவைகள். இது சம்பந்தமாக சர்வதேச அளவில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் தீர்ப்புகள் அத்தனையும் இருக்கிறது. நமக்கு ஒருவன் நம்முடைய வாயிலே, வீட்டு வாசலிலே கொண்டு வந்து காசு கொடுத்து நம் உரிமையை வாங்குகிறான், நம் உடைமையை வாங்குகிறான். நாம் செலுத்த வேண்டிய வாக்கை அவன் காசு தீர்மானிக்கிறது என்றால், அந்த வாக்கை கொடுப்பவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் அயோக்கியன். ஆனால் வாங்குகிறவனும் எவ்வளவு பெரிய அயோக்கியன். கேட்டால் இது நம்முடைய பணம் தானே, நாம் வாங்கலாம். இல்லை, வாக்குக்காக என்று பணம் பெறுவது பச்சையாக ஹராமாகும். ஆம், நம்முடைய உழைப்பல்ல, நம்முடைய சம்பாத்தியம் அல்ல. எவனோ ஒருவன் தன்னுடைய வருங்காலத்தை, தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்க கொண்டு வந்து காசு கொடுக்கிற போது அதை வாங்குவது ஏறத்தாழ பீச்சை எடுப்பதற்கு சமம். பச்சையாய் அது ஹராம் என்பதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு.